எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜாவா ப்ரோக்ராம்ல எப்படி ஸ்ட்ரிங்கோட லென்த்தை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் அப்ப நான் ரன் பண்ண போறேன். அதனால நான் எந்த ப்ரோக்ராமா நான் அந்த லென்த்ன்னு தான் சொல்லிட்டு நான் ப்ரோக்ராம் சேவ் பண்ணியிருக்கேன். அந்த லென்த்ன்ற ப்ரோக்ராம முதல்ல நான் ஓபன் பண்றேன். அதுக்கு முன்னால நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த கிளாஸ் ஃபைல் இருக்குல்ல, ஜாவாவோட கிளாஸ் ஃபைல், அந்த லென்த்தோட கிளாஸ் ஃபைல நான் என்ன பண்ணிடுறேன், முதல்ல நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் ஆயிடுச்சு. இப்ப இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கிளிக் பண்ணனா எனக்கு இது மாதிரி வரும். ஓப்பன் வித் நோட் பேட் அப்படின்றத விட்டு நான் நோட் பேடை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி ப்ரோக்ராம் ஓப்பன் ஆயிடும். இந்த ப்ரோக்ராம்ல நான் நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிற ப்ரோக்ராமும் டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ செட் பண்ணி அதன் மூலமா ப்ரோக்ராம் எடுக்கிற ப்ரோக்ராமும் நான் ஒரே இதுல தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், நான் ரெண்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். முதல்ல import java டாட் util டாட் ஸ்கேனர் அப்படின்னு கொடுத்து செமிகோலன் வச்சு முடிச்சிடுறேன். முதல்ல பப்ளிக் கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கேன், லென்த் தான் கால்குலேட் பண்ண போறேன். ஸோ லென்த்னு கொடுத்துருக்கேன். பிரேசஸ் ஓபன் பண்ணிக்கிறேன், கடைசியா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் arg அப்படின்னு கொடுத்து ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், முடிக்கிறேன். அப்புறம் பிரேசஸ் ஓபன் பண்றேன். இப்ப நம்மளே இந்த டிஃபால்ட்டா நம்ம இன்புட் கொடுக்குறோம் பாருங்க, அது ரெண்டு விதமா நம்ம பண்ணலாம். ஸோ அதனால நான் ரெண்டு விதமா பண்றேன். ஸ்ட்ரிங் s1 is equal to welcome to அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆகும். ஸ்ட்ரிங் 2ல s2ன்னு கொடுத்து அதுல இந்தியாவும் கொடுத்துருக்கேன். அப்புறமேல இது நான் டபுள் மல்டிலைன் கமாண்ட் பண்ணிட்டு நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் அது என்னதுக்காக பண்ணியிருக்கேன் ஏதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரிங் அடுத்ததுக்கு அதே இதையே நம்ம வேற விதமாவும் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னா ஸ்ட்ரிங் s1, s2 அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் 1ல வெல்கம் டு அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் 2ல இந்தியா அப்படின்றத கொடுத்துருக்கேன். அப்புறமேல நான் என்ன பண்றேன், இன்புட் வாங்குறோம்ல அதுக்கான ப்ரோக்ராமும் இதுலயே தான் இருக்கு. சிஸ்டம் டாட் நான் ஸ்கேனர்ல s1 is equal to நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன், அந்த சிஸ்டம் டாட் இன் பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கேன், செமிகோலன் வச்சிருக்கேன். அப்புறமேல என்ன பண்றேன், சாரி இங்க s1 கிடையாது, இந்த இடத்துல sl, அதாவது நான் இங்க sl அப்படின்றது என்னன்னா ஸ்ட்ரிங் லென்த் அப்படின்றதுக்காக slன்னு வச்சிருக்கேன். நீங்க எப்படி இந்த இடத்துல வேரியபிள் நீங்க எப்படி டிக்ளேர் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அடுத்த இது நீங்க கன்சினியூஸா மித்த பின்னாலையும் அதே மாதிரிதான் வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணணும், பயன்படுத்தணும். முதல்ல ஒரு மாதிரி பயன்படுத்திட்டு பின்னால வேற மாதிரி பயன்படுத்தினா நமக்கு அவுட்புட் வராது. ஸோ அதனால நம்ம அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல நம்ம டெக்ஸ்ட் வாங்கணும்ல, அதுதான் என்டர் த டெக்ஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். எங்கேயும் டெக்ஸ்ட் 2ன்னு கொடுத்துருவாங்க. நான் பழைய ப்ரோக்ராம்ல காப்பி பண்ணி போட்டேன். ஸோ அதனால அது அப்படியே இருக்கு. டெக்ஸ்ட் 2ன்னு கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்றேன், சிஸ்டம் டாட் s1 is equal to sl, அதாவது ஸ்ட்ரிங் லென்த், அதுக்காக sl டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வச்சுக்கிறேன். இந்த ரெண்டு லைன் அப்படியே காப்பி பண்ணி தான் கீழே பேஸ்ட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க எல் அதாவது டெக்ஸ்ட் 1க்கு பதிலா இங்க நான் டெக்ஸ்ட் 2ன்னு நான் மாத்திக்கிறேன். இங்க s1க்கு பதிலா s2ன்னு மாத்திருக்கேன். இந்த sl அப்படியே தான் வரும். அப்புறமேல இந்த இது நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கமெண்ட் பண்ணது நான் எதுக்குன்னு நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ன் அப்படின்னு கொடுத்து ஸ்ட்ரிங் லென்த் is அப்படின்னு கொடுத்து s1 டாட் லென்த் அப்படின்னு கொடுத்து பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்கான பிராக்கெட் ஓபன் பண்ணி இந்த
சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல நான் அந்த இதுக்கான பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வைக்கிறேன். அதே மாதிரி நான் ரெண்டு இதையும் நான் தனித்தனியா கால்குலேட் பண்றது தொட்டு நான் வந்து என்ன பண்றேன், ரெண்டு தடவை எழுதியிருக்கேன். அதே தான் காப்பி பண்ணிட்டு S2 நம்ம மாத்திட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப ப்ரோக்ராமை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். முதல்ல ப்ரீ டிஃபைன்டா நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுத்து அது மூலமா பிரிண்ட் பண்றத முதல்ல பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன், முதல்ல எதெல்லாம் வந்து அன்கமெண்ட் பண்றேன், கமாண்ட் லைன்ல இருந்து எடுக்கிறேன், மல்டி லைன் கமாண்ட்ல இருந்தோ சிங்கிள் லைன் கமாண்ட்ல இருந்தோ எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத முதல்ல பார்த்துங்க. அது மாதிரி எதெல்லாமும் கமெண்ட் பண்றேன் அப்படின்றதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துங்க. இப்ப நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு லைன் ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ளத இந்த S1 S2 இது பண்றேன். அப்புறமா டைரக்டா அத வந்து நான் பிரிண்ட் பண்ண போறேன். அவ்வளவுதான். மொத்த இதே இவ்வளவுதான் முதல்ல. ஸோ அதுக்காக நம்ம முதல்ல இப்போ சேஞ்சஸ் பண்ணிட்டு முதல்ல ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து விண்டோஸ் படத்தையும் ஆறையும் அட் அ டைம் ப்ரெஸ் பண்றேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் போறேன். இதுல வந்து நான் வந்து என்ன பண்றேன், முதல்ல நான் எந்த கோலன் உள்ள வச்சிருக்கணும் ப்ரோக்ராமா அந்த கோலனுக்கு நான் முதல்ல போறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், நான் ஜி கோலன்ல வச்சிருக்கேன். ஸோ ஜி கோலன் அப்படின்னு கொடுத்து என்டர் நான் கிளிக் பண்றேன். என்டரை கிளிக் பண்ணோன்னே நமக்கு என்ன ஆகும்னா அந்த கோலனுக்குள்ளார போயிடுது. அதுக்குள்ளார வந்து நம்ம வந்து என்ன ஃபோல்டர்ல வச்சிருக்கோம், ஜாவான்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளார வச்சிருக்கோம். ஸோ அதனால சிடி, அதாவது சிடினா சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். ஸ்பேஸ் ஜாவா கொடுத்து என்டரை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் லைனுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதாவது போயிடுச்சுன்னா நம்ம வந்து கரெக்டா அந்த டைரக்டருக்குள்ளார போயிடுச்சு அப்படின்றத அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், முதல்ல கம்பைல் பண்ணணும். முதல்ல என்னது, ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் என்னது, then டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்து என்டர் கிளிக் பண்ணும். எந்த வித எரரும் இல்ல அப்படின்னா கம்பைல் ஆயிட்டு நமக்கு என்னன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். நம்ம கம்பைல் நெக்ஸ்ட் லைன்ல போறப்ப என்ன ஆகும்னா நம்ம கிளாஸ் ஃபைல் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடும். இப்ப நான் ரன் பண்ண போறேன். இப்ப ரன் பண்றதுக்கு என்ன கமெண்ட், ஜாவா ஃபைல் நேம் தான் நம்மளுக்கு கமெண்ட். ஸோ ஜாவா ஃபைல் நேம் நான் கொடுக்குறேன். கொடுத்து நான் என்டர் கொடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னா, ஸோ கால்குலேட் பண்ணிட்டு டோட்டல் வந்து முதல்ல என்னது, இதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் டு அப்படின்றத கொடுத்துருக்கேன். வெல்கம்ன்றது 7 லெட்டர் வரும், டூன்ற 2 லெட்டர் வரும், நடுவில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து மொத்தம் 10 இது வரும். இந்தியான்றது பாத்தீங்கன்னா 5 லெட்டர். ஸோ வந்து 5 வந்து நமக்கு வந்துருது. இப்ப இதே இத நான் என்ன பண்றேன், இப்படி கொடுக்காம அதாவது கீழே கொடுத்துருக்கேன் பாரு, நம்ம கொடுத்துப்போம். அதுக்காக நான் வந்து என்ன பண்றேன், இப்ப அதே இதையே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் முதல்ல எக்ஸிக்யூட் ஆகுதா நம்ம செக் பண்ணுவோம். அப்புறமேல நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், நான் முன்னால போட்டிருந்த ப்ரோக்ராம்ல சின்ன சின்ன சேஞ்ச் வந்து நான் முதல்ல பண்றேன். இந்த இடத்துல கமெண்ட் பண்ணிடுறேன். அப்புறமேல நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரிங் வந்து S1 and S2 கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங்கான வேல்யூஸ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணிடுறேன், நான் இந்த இடத்த கமெண்ட் பண்றேன். கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ சேஞ்சஸ் பண்ணிக்கிறத நான் வந்து வழக்கம் போல ஃபைல சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு நான் திரும்ப ரன் பண்றேன். முதல்ல கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிட்டு எந்த வித எரரும் இல்லைன்றப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், ரன் நம்ம பண்றோம். இப்போ ரன் பண்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது, அதே மாதிரி அவுட்புட் வருது. இப்ப இதே இத நான் என்ன பண்றேன், இன்னும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிற அந்த ப்ரோக்ராமை நம்ம இதெல்லாம் ரன் பண்ணி பார்ப்போம்.
இப்ப சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்ப வந்து என்ன பண்ணியிருக்கேன், முதல்ல வந்து நான் என்ன பண்ணேன், முதல்ல வந்து ஸ்ட்ரிங் வந்து S1 இஸ் ஈக்குவல் டு வெல்கம் டு ஸ்ட்ரிங் 2 வந்து இந்தியா அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தினேன். அப்புறமேல வந்து ஸ்ட்ரிங் வந்து S1 S2ன்னு தனியாவே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிள் S1 இஸ் ஈக்குவல் டு வெல்கம் டுன்றதும் S2ன்றது இந்தியாவும் நான் இது பண்ணியிருக்கேன். அப்புறமேல நான் வந்து என்ன பண்ணிடுறேன், வந்து ஸ்ட்ரிங் S1 இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் என்ன பண்ண போனேன், இப்போ வந்து ஸ்ட்ரிங் வந்து S1, S2 அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் 1 S1 இஸ் ஈக்குவல் டு நோ ஸ்கேனர் அப்படின்னு கொடுத்து ஸ்கேனர் சிஸ்டம் டாட் வந்து ஏன் அப்படின்னு கொடுத்து பிராக்கெட் ஓபன் க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வச்சு இது பண்ணியிருக்கேன். சிஸ்டம் டாட் ஓட பிரிண்டல்ல enter the text 1 S1 is equal to S1 அதாவது SL டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல enter the text 2 கொடுத்துருக்கேன். அதில் வந்து S2 is equal to SL டாட் நெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல ஸ்ட்ரிங் லென்த் is S1 டாட் வந்து லென்த் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு கீழே டூன் மட்டும் நான் மாத்திருக்கேன். ஒண்ணுக்கு பதிலா நான் டூன் மாத்திருக்கேன். அவ்வளவுதான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஃபைல்ல சேஞ்சஸ் பண்ணிட்டு நான் ஃபைல முதல்ல சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றேன், திரும்ப வந்து கம்பைல் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணணும். முதல்ல கம்பைல் பண்றேன். கம்பைல் பண்றதுக்கு என்ன ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா கிளிக் கொடுக்குறேன். அதுல வந்து இப்போ நமக்கு வந்து எரர்னு வருது. ஏன் எரர் வருது, நம்ம வந்து இன்புட் அந்த பண்ற அந்த லைனை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண விட்டுட்டேன். ஸோ அதனால எனக்கு அந்த எரர் வருது. இப்போ நான் திரும்ப சேஞ்சஸ் பண்ணிருக்கிறத நான் ஃபைல முதல்ல போய் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நான் வந்து திரும்ப நான் என்ன பண்றேன், ப்ரோக்ராமை ரன் பண்றேன். முதல்ல கம்பைல் பண்றேன், எந்தவித எரரும் இல்ல. இப்போ வந்து நான் ரன் பண்றேன். ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் கேக்குது. இப்போ வந்து நான் வெல்கம் டுக்கு பதிலா ஐன்னு கொடுத்துருக்கேன். am I am அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். ரொம்ப நான் கொடுக்கல. ஓகே, கொடுத்துட்டு என்டர் நான் கிளிக் பண்றேன். இப்போ வந்து என்னது, ஐக்கு வந்து 1ன்னு வந்துடுது, ஆம்க்கு 2ன்னு வந்துடுது. இப்போ வந்து நம்ம போட்ட ப்ரோக்ராம்க்கு வந்து நமக்கு அவுட்புட் கிடைச்சிருச்சா. இப்போ வந்து இது மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் போடணும். நான் வந்து சிம்பிள் ப்ரோக்ராம் நான் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் கமெண்ட்ல நான் உங்களுக்கு அதை வந்து எப்படி வந்து நான் சால்வ் பண்றது அப்படின்றத நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இதனோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.